சபரி இவ்வளோ அரகண்டா ஒரு கேம் ஆடுவாப்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. எவ்வளோ அரகன்ஸ், எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல பார்வதி இல்லாம வேற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா மொத்த வீடு கொந்தளிச்சிருக்கும். எனக்கு புரியல, பார்வதி மேல நம்மளுக்கு விமர்சனம் எல்லாம் வைக்கிறோம், பார்வதி பிஹேவியர் சரியில்லை, அவங்க பண்ற சில ஆக்டிவிட்டிஸ்லாம் வெறுப்பாகுது, அவங்க மேல செம்ம காண்டு எல்லாருக்குமே இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு டாஸ்க்ல வந்து இப்ப பார்வதி அந்த இடத்துல சபரி அசிங்கமா திட்டாங்க அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாப்ல. சரி ஓகே, திட்டினாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்குன்னு இப்படியா வாண்டடா அடிச்சிருக்காப்ல. ஆக்சுவலா சபரி வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா அடிச்சிருக்கிறது, உனக்கு திட்டி கோவம் வந்து அடிச்சிருவியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சபரிக்கு தயவு செஞ்சு சொல்றேன், இதுல சப்போர்ட் பண்ணவே முடியல. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ப்ரோமோவை பார்த்துட்டு கூட சொல்லியிருந்தேன், இல்லங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சில விஷயம் விளையாடும் போது சில விஷயம் இந்த பிசிக்கல் டாஸ்க்னும் போது தள்ளி விடுறது எல்லாம் சகஜம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா இது சகஜம் இல்ல. சபரி வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா அடிச்சிருக்காப்ல. அதாவது அவங்க கண்ணு வீங்குச்சுல, அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா சபரி வாண்டடா பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் சபரி பண்ணது வாண்டடா பண்ணது. சோ எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு இந்த வீக்கெண்ட்ல பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு எல்லோ கார்டாவது இருக்கு. அதாவது கூல் சபரி எங்கடா போச்சு அந்த கூல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சபரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சபரி மட்டும் தான் தப்புன்ற மாதிரி ப்ளேம் பண்ண வரல. இங்க வந்து பார்வதிக்கு ஒரு கேம் உனக்கு ஆடவும் தெரியல, சும்மாறானாலும் இருக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி தான் உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. மூடிக்கிட்டு அமைதியா உட்காருனா அப்பயும் உட்கார்றது இல்ல, போய் இன்னொருத்தவங்க பாட்டில் எடுக்கிறது, கோர்ட்டுக்குள்ள வந்தா டிஸ்குவாலிஃபைன்னு சொல்றாங்க, அது இது பண்றது, ஷூ போடுன்னு சொன்னா போட மாட்டேன்றது, அப்புறம் அவன் காலை மிதிச்சிட்டான்னு சொல்லி இந்த மாதிரி சண்டை போடுறது. அதாவது ஒரு விளையாட்டில் வந்து எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்றது சுத்தமாக ஸ்போர்ட்டிவ்னஸ்ன்றது பார்வதி கிட்ட இல்லவே இல்லை, ஜீரோ, சுத்தமாக இல்லை. ஸோ பார்வதி வச்சுட்டு ஒரு கேமை வந்து விளையாட முடியாது, அவங்க தோத்துட்டா அவங்களால அக்செப்டன்ஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியும், இல்லைன்னு நான் சொல்ல. அதே மாதிரி திவ்யா இருக்காங்களே, அவங்களுமே சபரியை பார்த்து பயப்படுறாங்க, அவன் ரொம்ப அரகண்டாக ஆடுறான் அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா இது சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க, ஏமா பார்வதி இது போகும்போது நீ ஏன் போகலன்னு கேட்டு, இல்லை அவன் ரொம்ப அரகண்டாக ஆடுறான், போய் என்னையும் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறான், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களும் பயப்படுறாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, இங்கே சபரி ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கல, கேள்வி கேட்டிருக்கணுமே. பசங்களாக இப்போ பார்வதி பண்றது தப்புங்க, ரூல்ஸ் அகைன்ஸ்டா ஆடுறாங்க, அவங்க கேம் வந்து தப்பா ஆடுறாங்க, அது வந்து ஜட்ஜஸ் முடிவு பண்ணி சொல்லணும், ஓகே இந்த மாதிரி வந்து இங்க பண்றது தப்பு, இவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு, கடைசியில் பார்த்தீங்கன்னா சபரி தான் வின்னர்னு சொல்லிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, அதை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். ஆனால் வெளியில் இருக்க எல்லாருமே ஒருத்தவங்க கேமை தப்பா ஆடுறாங்க அப்படின்றது காரணத்துக்கோசம் அவங்கள ஒருத்தன் அடிக்கிறான், டைரக்டாக அடிக்கிறான், அதை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? எனக்கு அதுதாங்க சுத்தமாக புரியல. இந்த இடத்துல நம்ம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து அசிங்கமாக திட்டியிருக்காங்க, சபரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருக்காங்க, என்ன வார்த்தைலாம் தெரியல எனக்கு, திட்டிருக்காங்கன்னு வச்சுப்போமே, அது ஏதோ ரொம்ப கொச்சையான வார்த்தையாக கூட இருக்கட்டுமே, அதுக்குன்னு அடிச்சிருவியா? இப்படியா போட்டு அடிப்பேன்? அதாவது டேரெக்டாக அவன் கையை இப்படி வச்சுக்கிட்டு டங்குன்னு அடிச்சிட்டு இருக்கான். பார்வதியும் அவனை வந்து அடிக்க தான் வராங்க, தட்டி விட தான் வராங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உனக்கே தெரியுது, நீ ஒரு அடி அடித்தாலே அந்த பொண்ணு போய் கீழே விழுந்துருது, அவ்வளோதான் பவர். பார்வதி வாய் மட்டும்தான், மற்றபடி ஃபிசிக்கல் பவர்லாம் இல்லை. உனக்கே தெரியும், கெமியே பார்வதி ஒரு சுற்றி புரட்டி எடுத்துச்சு. ஸோ அவ்வளோதான் பார்வதியோட பவர். ஸோ அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. பார்க்கும்போதே ரொம்ப மோசமாக இருந்தது. எனக்கு என்னென்னா, அவன் அடிக்கிறது கூட ஓகேங்க, சுற்றி இருக்க அவனுமே வந்து கேட்கலையே அப்படின்றதான் எனக்கு வந்து யோசிக்க தோணுச்சு. அதாவது பார்வதிக்கு இப்போயாவது புரிஞ்சிருக்கணும், நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்தா சப்போர்ட் வருது அப்படின்றது இப்போயாவது புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, அவங்களுக்கு ஒரு அன்ஃபேராக ஒன்று நடக்குது. அன்ஃபேர் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அவங்கள ஒருத்தன் டேரெக்டாக அடிக்கிறான், டாஸ்க்குன்ற பேரில் உள்ள காண்டு திட்டாங்கன்ற காண்டில் அடிக்கிறான். ஆனால் யாருமே வந்து சபரி அது மாதிரி பண்ணாத, நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. அப்போ என்ன காரணம், ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா சபரி பக்கம் நிற்கிறாங்க, பார்வதி பக்கம் நிற்கல அப்படின்றதுனா அவன் என்ன சொல்கிறான், என்ன அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்டான். அந்த வார்த்தை என்னன்னு கேட்டு யாரோ கேட்குறாங்க, என்ன வார்த்தை சபரி அதை சொல்லு அப்படின்னா, இல்லை அது என்ன வார்த்தைலாம் நான் சொல்ல விரும்பல, சொல்லு என்ன வார்த்தைன்னு சொல்லு, ஏதோ திட்டினாங்கன்னு சொல்கிறல, டேய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அடித்து தள்ளி விட்டோன்னா கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் பார்வதி வந்து சொல்கிறாங்க, டேய் நீலாம் நாயே அப்படின்ற மாதிரி ஏதோ திட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு வார்த்தை வந்து திட்ட வராங்க, அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறாங்க, அப்புறம் பீப் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல அவங்க அசிங்கமாக திட்டியிருந்தாருமே சபரி அடிச்சது தான் இவங்க பெரிய தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். ஏங்க இது கொடுக்கலாங்க, இது வந்து சபரி வந்து ஜெனியூனாக இருந்தார், இவ்வளோ நாள் நல்லா இது பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. இவங்க அசிங்கமாக திட்டினதுக்கு வேணா அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து பார்வதி துரத்தி விடுங்க, வீடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் அடிக்கிறது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? இப்போ பார்வதி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே எப்படி சொல்கிறது, பார்வதிக்கு இவரையா சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இந்த இடத்துல இவ்வளோ நாளாக நம்ம பார்வதி பண்ணுற தப்பை எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சுன்னு தானே இருக்கும். பார்வதியோட பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுன்னு தான் இருக்கும், எவ்வளோ கலாய்ச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு பார்க்கும் போது தோன்ற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், அது வந்து நார்மலாக படலை.
சபரி பண்ணது நார்மலாக படலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கது தான். அதாவது யாராக இருந்தாலும் நீ திட்டினாங்க அப்படின்றதுக்கோசம் அடிக்கிறது, பொடிச்சு அப்படி தள்ளி விடுறது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆக்சுவலாக பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்ணில் அடிபட்டதில்லை. அதுக்கு வந்து என்ன தான் சண்டை போட்டாலுமே பெருசாக வந்து சபரி மேலே இது வைக்கல, அதை குற்றச்சாட்டு வைக்கல, நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி வைக்கல. ஏன்னா அது அவங்களுக்குமே தெரியும் சபரியோட முட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுக்க போகும்போது எதேச்சாப்ப தான் பட்டுரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் நடந்ததுலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பார்வதி ஒரு பக்கம் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சபரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி இப்போ பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வழி நடத்த போயிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வீக்கெண்டில் சபரிக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால சபரி வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்டா நீ இப்படி ஆன, அட்லீஸ்ட் திவ்யா உனக்கும் தெரியுதுல அவன் அரகண்டா ஆடுறான் போகிறதுக்கு, அதாவது அவன் பக்கத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற, ஏன்னா அவன் அரகண்டா ஆடுறான். நான் தான் சொல்றேன் விக்கல் சீக்கிரமே அமித்தி இவனுங்களாம் ஏற்றி விட்டானுங்க. அதாவது பிசிக்கல் டாஸ்க்னு வச்சுட்டாங்க. அப்போ நம்ம அடிச்சு தான்டா ஆடணும். போன வருஷம் இந்த மாதிரி தான் முத்துக்குமரன் ஒருத்தன் அவன் எதுவும் பண்ணலை. இத்தனைக்கும் லாக் பண்ணி வச்சுட்டு சுனிதா கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தான். சுனிதா ஓகே தானே கேட்டுட்டு தான் லாக் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கே விஜய் சேதுபதி அந்த பொங்குனாரு. ஒருத்தன் இங்கே டேரெக்டாக அடிட்டு அடிக்கிறான். என்ன பொங்கு போறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. உண்மையிலே விஜய் சேதுபதி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது. முத்துக்குமரன் பார்ப்பான், டே நல்லா ஒன்றுமே பண்ணலையடா, அதுக்கே நான் அந்த அடி அடிச்சாங்களடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் தான். அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறதாகட்டும், கை அப்படி வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு எத்துற மாதிரிங்க. பார்வதி ஒவ்வொரு எத்துக்கும் போய் ஜம்ப் ஆகி விழுறாங்க. ஸோ திருப்பி வராங்க, திருப்பி ஒரு அடி. அது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு தான். அதுக்குன்னு ஒன்று அடிக்க சொன்னாங்களா? ஒன்று என்ன தடுக்க தான் சொன்னாங்க. பார்வதி நீ லாக் பண்ணலாம், அதான் அதுக்குன்னு இப்படியா போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறது, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இதுவாக இல்லை. பார்வதி வந்து ஒன்று தள்ளி விட வராங்களா, நீ திருப்பி தள்ளி விடலாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து அடிக்கிறது, தள்ளி விடுறதுன்றது வேற, இப்படி புஷ் பண்ணுறதுன்றது வேற, பிடிச்சி அப்படியே இழுத்து தூக்கி அடிக்கிறதுன்றது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் சபரி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அட்டாக் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட நல்லா ரோஸ்ட் வாங்க வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னல இந்த விக்கல் சீக்கிரமும் அமித் இவங்களாம் ஏற்றி விட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம கேம் ஆடணும், அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாஸ்க்குன்னு ஃபிசிக்கல் டாஸ்க்குலாம் வந்துட்டா பயங்கரமாக ஆடணுன்ற மோட்டிவில் இருக்காங்கன்னு சொன்னல. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கில் விக்கல் சீக்கிரம் மட்டும் வரட்டும். கண்டிப்பாக 2 பேருக்கு மண்டை ஓடைதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா விக்கல் சீக்கிரமுக்கு மண்டை கலந்துச்சு, அதாவது மூளை வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிச்சு. நம்ம ஆடணும். அதாவது விக்கல் சீக்கிரம் பேசுறது நியாயமானு கேட்டால் அங்கே பேசுறது நியாயம் தாங்க. பார்வதி ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஆமாம், ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க. அது நீ நியாயமாக தான் பேசுகிற இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் இதுக்கப்புறம் ஆட போகிறேன், ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து எல்லாரும் மண்டையை உடச்சிருவோம் அப்படின்ட்டு பேசுறதுலாம் எந்த அளவுக்கு அது சரியாப்படுதுன்னு தெரியல. அது விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் போல. பார்வதிக்கு ஏட்டர்ஸ் தாங்க அதிகம், சப்போர்ட்டர்ஸ் வந்து கம்மி தான். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் இவ்வளோ நாள் விக்கல் சீக்கிரமும் புரியல. இந்த பார்வதி மாதிரி பிஹேவ் பண்ணால் உங்களுக்கு சப்போர்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கு சுத்தமாக புரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க ஒருத்தர் கூட எனக்கு கேட்காது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எப்படிரா ஒருத்தன் கூட இந்த மாதிரி வந்து அவன் பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது சரியில்லை, அந்த பொண்ணை போட்டு என்ன இருந்தாலும் அப்படி அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஏன் ஒருத்தன் கூட கேட்கல? எனக்கு அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் பார்வதி மேலே என்ன தான் தப்பாக இருந்தாலும் நமக்கே பார்க்கும்போது தோணுது. பார்வதி என்ன தான் இவ்வளோ கழிவு ஊற்றிருந்தாலும் நமக்கே பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இது சரியில்லை, சபரி பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லை, சுத்தமாக வந்து கேம் ஆட தெரில. அது ஆட தெரிலனாலும் உட்கார மாட்டுது எல்லாம். ஆமாம், அக்செப்ட் பண்ணி நானும் சொல்கிறேன். அப்படி தான் இருக்குது, தண்டத்துக்கு தான் இருக்குது. இவ்வளோ 30 நாளாக 35 நாளாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி தான் அந்த பொண்ணு ஒவ்வொரு இதுவும் கடைசியில் ஜட்மெண்ட் யார் கொடுக்குறது? அங்கே வந்து ஜட்ஜி வந்து சொல்லிட்டு போய்டும், சபரி தாங்க வின்னு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டா முடிஞ்சுது. இது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வாட்டி திருப்பி நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ வயலண்ட்டாக போகணும்னு எதிர்பார்க்கவங்கள பக்கா வயலண்ட்டில் வந்து சபரி ஈடுபட்டுட்டாரு. பார்க்கலாம் விஜய் சேதுபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு, இல்லை சேனல் ப்ராடக்ட்ன்றதுனால பெருசாக தட்ட மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த கமுருதீன் கம்முன்னு இருந்தார்ல, நீ வந்து பார்வதி ரூல்ஸை பிரேக் பண்ணிச்சு எல்லாம் ஓகே, அந்த பொண்ணு உன் பின்னாடி தானே, நீ அந்த பொண்ணு பின்னாடி தானே சுற்றுற, இந்த இடத்துல நீ வந்து நின்றுக்கணும்ல. டேய் எல்லாம் ஓகே, நீ எதுக்கு அவ்வளோ இதுவாக ரூடாக பிஹேவ் பண்ணுற, எதுக்கு அவ்வளோ அரகன்ஸ் நீ அதில் காமிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல. இவர் கமுருதீனே கேட்கல, இந்த பக்கம் திவ்யா டாஸ்க்ல இருக்காங்க, பார்த்து பயந்து ஒதுங்கி இருக்காங்க, இவங்களும் கேட்கல. என்ன நடக்குது, எங்க போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.